சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். எலமனூர்லேருந்து ட்ரெயின் போகும். சித்வான் சாமி அந்த ட்ரெயினில் போனதும் உண்டு, நடந்து போன காலங்களும் உண்டு. அங்கே போய் மலைக்கோட்டையில் போய் சொற்பொழிவு பண்ணுவார். மலைக்கோட்டையில் அந்த ஒரு மண்டபம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போகிறபோது தனியாக கீழே ஒரு இறக்கத்தில் ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்தில் பேச பேச மக்கள் கூட்டம் பெருகுச்சு. தாய்மானவர் பாடலுக்கு விளக்கம் சொல்லுகிறார் ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசி சித்வான் சுவாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர, அங்கே தான் நிறைய பேர் அந்த ஊரை சேர்ந்த மக்களெல்லாம் வந்து சத்சங்கத்தில் கலந்து கொள்ள, அதில் சில பேர்லாம் சுவாமிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க, அப்புறம் திருப்பராயத்துறையில் இடம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பள்ளிக்கூடம் நடத்தணும், எனக்கு அதுதான் என்னுடைய லட்சியம் சித்வான் சுவாமி சொல்ல, ராமுடுன்னு ஒருத்தர், அவர் பேர் தான் பின்னாடி சாந்தானந்தான்னு பேர் வந்தது. அந்த சுவாமிகளெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து உதவி செய்ய அங்கே திருப்பராயத்தில் இடம் வாங்கி அப்படித்தான் ஸ்தாபனம் வளர்ந்தது. எதுக்கு சொல்கிறேன், சித்வான் சுவாமியினுடைய வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எப்படியே சொல்கிற போது சுவாமி சம்மந்தப்பட்டதாக சொன்னேன். வந்ததுக்கு பிறகு திருச்சி சம்மந்தப்பட்டதாக இருந்தது. தாய்மானவருடைய கோவில் அங்கே இருக்குது. தாய்மானவருடைய நூல்களெல்லாம் நிறைய படித்திருக்கிறார். அது நன்றாக பிரசித்தம் பண்ணணும்னு இல்லை, அது பிரசித்தத்துக்கு உரியது, தானாகவே பிரசித்தம் பண்ணக்கூடியது. சித்வானந்த சுவாமிகளே ஒரு கருவியாக அது கொண்டது. எத்தனையோ சைவ மட்டங்களெல்லாம் இருந்தாலும் கூட, அவர்களும் படித்து கொண்டிருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது சித்வானந்த சுவாமின்னு சொன்னால் அது ஒன்றும் மிகைப்பட்ட கருத்து கிடையாது. அவருடைய அந்தர்யோகத்தில் காலையில் பகவத்கீதை, மத்தியானம் தாய்மானவர் பாடல், இது ரெகுலர். கடைசி வரைக்கும் அவருடைய அந்தர்யோகங்களில் இதை ரொம்ப ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார். காலையில் பகவத்கீதையில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை விளக்குறது, மாலை சொற்பொழிவில், மதியம் சொற்பொழிவில் தாய்மானவர் பாடலை விளக்குவது. இன்னும் பல இடங்கள்லாம், மதுரை போன்ற இடங்கள்லாம் 2 மணி நேரங்கள் தாய்மானவர் பாடல்கள் விளக்கியிருக்கார். அது பற்றின பத்திரிகைகள்லாம் கூட நான் வச்சுருக்கேன், அந்த நடந்த நிகழ்ச்சியினுடைய பத்திரிகைகள். ஒரு சின்ன அழகான நோட்டீஸ் போடுறாங்க, பின்னாடி ஒரு பாட்டு, அந்த பாட்டை விளக்கியிருக்கார். அந்த பாட்டோட கேசட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது, அதை புஸ்தகங்களாக எழுதியிருக்காங்க. அவர் தனியாக தாய்மானவர் கம்ப்ளீட் ஒர்க்ஸே பண்ணியிருக்கார் சித்வான் சுவாமி. ஆனந்தமான பரம், திருவருள் விலாச பரசிவ வணக்கம், பரிபூரணானந்தம், தேஜோமயானந்தம், சின்மயானந்தம் சொல்லி அந்தந்த 10 பாடல்களை எல்லாம் ஒரு விளக்கம் சொல்லி தாய்மானவர் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் தபோவனத்தில் பண்ணப்பட்டது. இப்போ தான் பராபர கண்ணியும் அவர் காலத்தில் பண்ணிட்டு இருந்தார், அதுக்குள்ளே சமாதி ஆகிட்டார். அவருக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருந்தது, மாண்டூக்கிய உபனிஷத்தையும் தாய்மானவர் பாடலையும் இணைத்து ஒரு நூல் எழுதணும்னு. கடைசி காலத்தில் அந்த எண்ணம் இருந்தது, அது எங்கிட்டையும் சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு உடம்பு சரியில்லை, சமாதி ஆகிட்டார். இதெல்லாம் சில நிகழ்ச்சி. இந்த ஒரு பாட்டுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால், முத்துராமலிங்க தேவருடைய கண்ட்ரோலில் இருந்தது தாய்மான சுவாமிகள் சமாதி ராமநாதபுரத்தில். முத்துராமலிங்க தேவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவங்களுடைய இது கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த ராமநாதபுரத்தில் தான் அவர் சமாதியானார். யார்? தாய்மானவர். ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கார். அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்கு என்னமோ காடுன்னு பேர். இப்போது பக்கத்தில் வெள்ளிமலை பட்டினம்னு ராமநாதபுரத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ராமநாதபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு தெற்கு பகுதியில் ஒரு அழகான குளம் இருக்குது, இப்போது இருக்குது. அந்த மரத்தடியிலேயே அவர் தியானம் பண்ணி கொண்டிருப்பார். எப்போ பார்த்தாலும் தியானத்திலே இருப்பாராம் தாய்மான சுவாமிகள். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி ஓம்.